வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த மதிய வேளையிலே ஒரு ஆழ்ந்த தவத்தை உணர்த்திய பேராசிரியர் காந்தி ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும் கூறி, இந்த வாய்ப்பினை நல்கிய திருப்பூர் மண்டலமும் அதனை சார்ந்த அனைத்து அறக்கட்டளைகளுக்கும், சாமுண்டிபுரம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கும் அதனை சார்ந்த நிர்வாகிகளுக்கும், நிர்வாக அலுவலர் மதன்குமார் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி, என்னை அறிமுகப்படுத்திய பேராசிரியர் பிரியாமா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும், இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த உங்கள் அனைவருக்கும், ஜூம் நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள உங்களுடைய அன்பும் நட்பும் தான் இதுக்கு காரணம். உங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளம். இன்றைய தலைப்பு யோகம். இப்ப நான் யோகம் அப்படின்னு ஒரு சிறப்புரையெல்லாம் பேசுறதுக்கு நான் வரல. நாமெல்லாம் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ண போறோம், அவ்வளவுதான். பகிர்ந்துக்க போறோம். ஏற்கனவே யாரும் புதுசா ஒன்றும் பேச போறதில்லை, நானும் புதுசா ஒன்றும் பேச போறதில்லை. நான் பேச பேச சில பேர்த்துக்கு புதுசா தெரியலாம், சில பேர்த்துக்கு பேசினதாகவே இருந்தாலும் கேட்டுத்தான் ஆகணும், வேற வழி இல்லை. உள்ள வந்துட்டீங்கல்ல, அது கேட்டுத்தான் ஆகணும். இதுதான் யோகம். இன்னைக்கு நம்மளுக்கு இதுதான் யோகம். அதனால ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு போவோம். என்னுடைய அனுபவ பகிர்வுகளும் வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய தத்துவங்களையும் நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த பிறவியில நம்ம மனுஷனா இந்த பூமியில பிறந்ததே மிகப்பெரிய யோகம் இல்லைங்களா? இந்த யோகங்கிற வார்த்தைய நம்ம வாழ்க்கையில அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா மனவளக்கலைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதிகமா கேட்கிறோம் இல்லைங்களா? நல்ல தாய் தந்தையர் கிடைப்பது யோகம், அதனிடம் இனிது வேதாத்திரி மகரிஷி குருவாய் கிடைத்தது யோகம், அதனினும் இனிது அவர் மூலம் இறைநிலை உணர்வு கிடைத்தது, அதை விட யோகம். இவ்வளவு பெரிய யோக வாழ்க்கை நம்மளுக்கு இந்த பூமியில நமக்கு இறைவன் கொடுத்திருக்கான். இறைநிலை நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. நம்ம எல்லாருமே மனவளக்கலை பயின்று இப்ப கூட எல்லாம் நிறைய எக்ஸாம் எழுதிட்டு கூட இல்லை இருப்பீங்க. யோகம் அந்த பண்பாட்டு கல்வியில் கூட வந்திருக்கு. யோகம் என்றால் என்ன கேள்வி வந்திருக்கும். யோகம் என்பது ஒன்றுபடுதல், இணைதல், பதங்கமாதல் அப்படின்லாம் வந்திருக்கும். படிச்சுட்டு மார்க் எதிர்பார்த்துட்டு கூட உட்காந்துருப்பீங்க. அதே தான், திருப்பி அதே தான் சொல்றேன். யோகம் என்ன வேற ஒண்ணும் இல்லை, மனதை ஒருநிலைப்படுத்தி இறைநிலையோடு இறை உணர்வு பெறுவது யோகம். பதஞ்சலி சூத்திரத்துல பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றாருன்னா, சித்த விருத்தி நிரோதம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது புறப்பொருட்களோடு மனம் கொள்ளும் தவறான தொடர்புகளை அதுல இருந்து விலக்கிக்கிறது. மனம் வெளியில் இருக்கக்கூடிய தொடர்பு வச்சிருக்கு இல்லையா, அதுல இருந்து தன்னை விடுவிச்சுக்கணும் அப்படின்னு பதஞ்சலி முனிவர் சொல்றாரு. வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாரு? அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். பாருங்க, நல்லா அந்த வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அறிவை அறிவால் அறிய பழகுதல், பழகுதுங்கிறார், பழகணுங்கிறார். நீங்க உடனே யோகத்தை பண்ண முடியாது, நீங்க பழகிட்டே இருக்கணுங்கிறார். வாங்க பழகலாம், பழகி பார்ப்போம், பிடிச்சிருந்தா செய்வோம், பிடிக்கணும்னா போயிடுவோம். அந்த மாதிரி பழகுதல், அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். எப்படி? உடலை, மனச, செயலை இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி தானும் வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைப்பதே யோகம். இது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த யோக அந்த யோக வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா என்கிறதா ரொம்ப முக்கியம். இந்த உடல், உயிர், மனசு எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. வாழ்க்கையில நடைமுறை நம்ம எங்க மனவளக்கலை காலத்துக்கு உணர்ந்துட்டோம். ஆனா அதையே நேசிக்கிறோமா? ஒன்றுபடுதல் சொல்லியாச்சு. உடலோடு ஒன்றி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? உயிரோடு ஒன்றி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? மனதோடு ஒன்றி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
தினமும் வர்றோம், கேட்குறோம். இப்போ கொரோனா காலத்துல தான் இந்த ஜூம் சில வீட்லயும் கூட நடந்திருக்கலாம். என்ன எப்ப பார்த்தாலும் போன் கையுமாவே உட்காந்துருக்குற, என்ன நீ கேட்டுட்டே இருக்க, ஏன் உனக்கு உன்னும் தெளிவா இல்லையான்னு கூட கேட்பாங்க. சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ காலையில கேட்குற, மத்தியானம் கேட்குற, சாயங்காலம் கேட்குற, இது 24 மணி நேரம் எந்த மதுரையில் போறேன், நான் மதுரைக்கு போறேன், குவைத்துக்கு போறேன், சென்னைக்கு போறேன், அங்க நிகழ்வு இங்க நிகழ்வு கேட்டுட்டே இருக்கும். உண்மையா இல்லைங்களா? கேட்டுட்டே இருக்கணும். தத்துவங்களை, செயல்களை, நல்ல விஷயங்களை கேட்டுட்டே இருக்கும். மேலும் மேலும் பதிவு நீங்க உங்களுக்கு மேலெடுக்க பதிவு. அதெல்லாம் ஒரு பேராசிரியர் அழகா ஒரு கதை சொன்னாங்க. அந்த ஒரு பெண் பேராசிரியர் தான். அதாவது ஒரு ஊர்ல மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர். அவர் பேச்ச கேட்கறதுக்குன்னு எல்லா ஊர்ல இருந்து வந்து கேட்பாங்களாம், வெளியூர்ல இருந்து கேட்பாங்க. அப்ப அந்த ஊர்ல ஒரு அம்மா வந்து இந்த மாட்டு தொழுவத்தில் வேலை செய்யற ஒரு அம்மா. அப்ப அந்த பெண்கள் எல்லாம் நடந்து போகல சொல்றாங்க, ஐயா இச்சா அந்த ஊர்ல போய் என்ன கேட்டு வந்து அவர் அப்படி பேசினார் இப்படி பேசினாருன்னு ஆகா ஓகாங்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, நாமளும் ஒரு நாளைக்கு அவரோட பேச்சத்தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு வருமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த ஊருக்கு அவர் வர்றாரு பேசுறதுக்கு. அந்த அம்மாவுக்கு தகவல் வந்துருச்சு, நம்மளுக்கு ஒரு ஆசை, இந்த இறைவனுடைய நம்மளுடைய எண்ணம் இவ்வளவு சீக்கிரத்தில் ஈடேறிடுமா? உண்மைதானே இல்லையா? நல்ல விஷயங்களை யார் நினைத்தாலும் ஈடேறும் என்பது உண்மை. அவங்களுக்கு அந்த ஊருக்கு வந்தாங்க. இவங்க போய் முன்னத்து நாள் அவருக்கு பார்த்து, ஐயா எல்லாரும் சொல்லுவாங்க உங்களோட பேச்ச கேட்டிருக்கு வெளியூர்ல இருந்தா வரலான்னு சொல்றாங்க, நீங்க எங்க ஊருக்கே வந்துருக்கீங்க, நாளைக்கு நான் நிச்சயமா நான் வந்து முன் வருஷத்துல உட்காந்து உங்களோட ஸ்பீச்சை நான் கேட்பேன் அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னாருமா, நீ என்னமா வேலை செய்யறேன்னா, அந்த மாட்டு தொழுவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா. அம்மா நான் பேசுறது பூரா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், உனக்கு புரியாது, பழைய காலத்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் இதிகாசம் சமஸ்கிருதம் அது இதுன்னு ஏதாவது மிக்ஸ் பண்ணி வரும், உனக்கு நான் பேசுறது புரியாதுமா, நீ உன் வேலையை பாருமா அப்படின்னாங்களாம். இல்லைங்க ஐயா நான் வந்து கேட்கறேங்க அப்படின்னாங்களாம். இப்போ அவங்க வந்து சொற்பொழிவு நடக்குது, வந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. நிறைவுக்கு இப்ப அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏமா உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னு. ஒண்ணுமே புரியலைங்க ஐயா அப்படின்னு. அதை தாமா நானும் சொன்னேன், உனக்கு ஒன்றும் புரியாதுன்னு சொன்னனே, கேட்டையா, நீ போய் உன் வேலையாவது பார்த்துருந்தா ஆகுது அப்படின்னு. இல்லைங்க ஐயா நீங்க நாளைக்கும் பேசுவீங்களா, நான் நாளைக்கும் வர்றேன். ஏமா இன்னைக்கே புரியல, நான் இன்னைக்கு விட நீ நாளைக்கு வேற மாதிரி பேசுவேன் அப்படின்னா. இல்லைங்க நான் நாளைக்கு நான் வருவேன். மறுநாள் வந்தாங்க, திருப்பி அதே தான் கேட்டாங்க, இன்னைக்காவது புரிஞ்சுதா, இன்னைக்கும் ஒன்றும் புரியலைங்க, நாளைக்கும் வருவேன் அப்படின்னாங்களா அந்த அம்மா. நான் நாளைக்கும் தான் பேசுவேன், ஆனா நான் நாளையோட கடைசி, ஆனா நாளைக்கு உனக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல, முயற்சி பண்றேன், உனக்கு புரியறதுக்காக உனக்காவது நான் புரியுற மாதிரி பேசுறேன் அப்படின்னாங்களாம். 3ஆவது நாளும் போனாங்க, அவரும் பேசினாரு. அந்த அம்மா கடைசியை கேட்டாங்க, இன்னைக்கும் ஒன்றும் புரியலைங்க. இப்ப அவர் சொன்னாராம், இதைத்தாமா நான் சொன்னேன், ஆனா இன்னையோட நிறைவாய் போச்சு, ஆனா நான் உனக்கு புரியுற பாஷையில ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு தொழுவத்துல அந்த சாணி அள்ளி போறப்ப ஒரு கூடை வச்சிருப்பாங்க இல்லைங்க, இந்த ராக் கூடையும்பாங்கல்ல, அந்த கூடையை எடுத்து அவர் சொன்னார், நீ அந்த கூடையை எடுத்துட்டு வா அப்படின்னா. நீ போய் அந்த தொட்டியில போய் தண்ணி மோரு அப்படின்னாங்களாம். அது எப்படி தண்ணி மோக்க முடியும் அப்படின்னாங்களாம். இல்ல நீ மோரு அப்படின்னாங்களாம். அந்த அம்மா மோந்துச்சான், ஐயா தண்ணி வரலையே அப்படின்னாங்களாம். இல்லை உண்மை தான், நீ தான் டெய்லி ட்ரை பண்றால, மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணு அப்படின்னாங்களாம். மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணாங்களாம், மோந்துட்டே இருக்கிறாங்க, தண்ணி வரல. அப்ப சொன்னாராம், இப்ப புரிஞ்சுதாம்மா, உனக்கு இதுதான், நான் தான் சொன்னேன் உனக்கு புரியாதுன்னு, பார்த்தியா உன்னால தண்ணி மோக்க முடியல பார்த்தியா, அது மாதிரி தான் நீ அப்படின்னாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், ஐயா நான் திரும்ப திரும்ப மோந்தாலும் தண்ணி வேணா வராம இருக்கலாம், ஆனா கூட சுத்தமாயிடுச்சு இல்லைங்க ஐயா அப்படின்னாங்களாம். இங்கதான் புரிஞ்சுக்கணும், என்ன பண்ணிடுச்சுங்க, கூட சுத்தமாயிடுச்சு இல்லைங்க அப்படின்னாங்களாம். அப்போ நம்மளுக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நாம நல்ல விஷயங்களோடு இணைந்து இருந்து கொண்டு கேட்டுட்டே இருக்கணும், சுத்தமாயிருவோம், இறைநிலை உணவு கிடைச்சிடும். ஏன்னா நாம தூய்மை வினைப்பதிவாம் சுமை எடுத்து தூய்மை பெறவேன்னு சொன்னாங்க இல்லையா? தூய்மை பெறணும்னா நம்ம வினைப்பதிவு தூய்மை பெறணும், யோக வாழ்க்கை உள்ள வந்துடும். அப்பதான் இறைநிலை பயணத்துல நம்ம வந்த வேலையை பார்க்க முடியும். தினமும் காலையில உடற்பயிற்சி செய்யறோம், தவம் செய்யறோம், காயகல்பம் பண்றோம்,
யோக வாழ்க்கை வாழ்றோமா? சொல்லுங்க. வாழ்க வளமுடன் சொல்றோம். நான் மன்றத்துக்கு போறேங்க. சில பேர் நான் மன்றத்துக்கு போறேன், வாழ்க வளமுடனே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க. அவங்க சொன்னா சொல்லு. நான் வேதா திருமகரிஷி தானே சொன்னார் வாழ்க வளமுடன் சொல்ல சொல்லி. நீங்க சொல்லுங்க. அட குடும்பத்துல இருக்கிறத விட மனவளக்கலைக்குள்ள போனா தானுங்க எனக்கு அவர் அந்த ஆசிரியர் இப்படி சொல்றாருங்க, இந்த ஆசிரியர் இப்படி சொல்றாருங்க, பொறுப்பாளர் எனக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறாருங்க, போனே பண்ண மாட்டேங்கிறாருங்க, தகவலே கொடுக்க மாட்டேங்கிறாருங்க, ஒரு மெசேஜ் கூட போட மாட்டேங்கிறாருங்க. அதுவும் ஒரு யோகம் தான். அதனோடு ஒன்றி கலந்து நீங்க அதை சகிச்சுக்கிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய யோகம். சாப்பிட்றதுல ஒன்று இணைஞ்சு அதோடு ஒன்று இணைஞ்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு யோகம். சாப்பாடு செய்யும் போதே அந்த யோகம் இருக்கணும். சமையல் செய்யும் போதே நீங்க அருட்கா போட்டு எத்தனை பேர் சமையல் செய்யறீங்க? செய்யறோமா? அருட்கா போட்டு எத்தனை பேர் சமையல் செய்யறோம்? அது ஒரு விதமான யோகம். சமையல் கலையே ஒரு யோகம். யோகமே 27 வகைப்படுங்க. 27க்கு மேல இருக்கு. இந்த காலண்டர்ல கூட போய் பாருங்க, யோகம்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க. இந்த பத்திரிகையில கூட போட்டிருப்பாங்க, சுபயோக சுபதினம், சுபயோக. அது ஏன் பத்திரிகையில போட்டாங்கன்னு தெரியல, வேடிக்கையா சொல்லுவாங்க. திருமண பத்திரிகையில சுபயோகன்னு ஒரு மாப்பிள்ளை போய் சொல்றாங்க. நான் நிச்சயம் பத்திரிகையிலேயே சுபயோகன்னு போட்டாங்க. ஏன்னா பழைய படத்துல எல்லாம் போடுவாங்க, படம் முடிஞ்சு வராது, சுபம் முடிஞ்சுதுரா அப்படின்னு வேடிக்கையா கூட சொல்லுவாங்க. இப்ப யோகங்கள்ல நிறைய இருக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்று கலந்து நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு அதான் நம்ம சிந்திக்க போறோம். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க ஒன்று கலந்து இருக்கீங்களான்னு கவனி. என்னோட பேச்சை முழுமையா கவனிக்கிறீங்களா? ஒன்றிட்டீங்களான்னு பாருங்க. நீங்க ஒன்று உள்ள வந்துட்டே இருக்கணும். இதுதான் ஒன்றுபடுதல். இதுதான் யோகம். யூரின் போனா கூட கண்ணை மூடி உட்கார்ந்து ஒன்று கலந்து போனீங்கன்னா யோகம். எல்லா விஷயத்திலையும் அதுதான் தெளிவா சொன்னாங்க. அறிவை பழகுவதே யோகம். நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி போயிட்டு இருக்கோமா? இப்ப அருட்காப்பு பத்தி சொல்றேன். தினமும் அருட்காப்பு சங்கல்பம் 100 தடவை சொல்ற ஆளுகள் இருக்காங்க. ஆனா 2 ஒழுக்க பண்பாட ஒரே ஒரு முறை மட்டும் தான் சொல்லுவோம் தாவத்துல. எங்க போனாலும் அருட்காப்பு சொல்லிட்டாங்க, அருட்காப்பு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரேஷன் கடைக்கு போய் நிக்க வேண்டியது நான் முதலா போய் நிக்கணும். அருள் பேராற்றல் இரவும் பகல், எனக்கு எல்லா பொருளும் கிடைக்கணும். அருள் பேராற்றல் இரவும் பகல் எல்லா நேரம். எதுக்கு சொல்றாங்க? ஆனா நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவி செய்வேன்னு சொன்னாங்களே, அது ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்றோம், எத்தனை முறைக்கு அது செயல் கொண்டு போறோம்? நிறைய தடவை சொல்லணும். தவத்தில் மட்டும்தான் சொல்லணும். மகரிஷி சொன்னதுக்காக தவத்தில் மட்டும்தான் சொல்றோம். அதாவது நம்மளுக்கு எதெல்லாம் பயன் இருக்குதோ, வேதாத்திரி மகரிஷி சொன்னதுல எதெல்லாம் நம்மளுக்கு சாதகமா இருக்குதோ அதை செய்ய வேண்டியது. அது இல்ல யோகம். தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், மற்றவரெல்லாம் அவர் செய்வார் ஆசைப்பட்டு. இனிமே சில பேர்த்துக்கு தவம்னா என்னன்னு தெரியலங்கிறாங்க. தவம் பண்ண உட்கார்ந்துக்கிட்டு பயிற்சி நிறைவேக்கு அப்புறம் அம்மா சூப்பரா தவம் நடத்தினாங்க, என்னை அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க கூட்டிட்டு போனாங்க? எங்க கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லுங்க. நீ கூட்டிட்டு போனா தவம் இல்லையே. எனக்கு இப்பவுமே எனக்கு அது வரலைங்க இது வரலைங்கன்னு சொல்ற ஆளு இருக்கா. ஒன்றி கலக்கல யோகம். உங்களுக்கு அவ்வளவுதான் யோகம். திரும்ப திரும்ப செய்யுங்க. எந்த ஒரு செயலா இருந்தாலும், எந்த ஒரு எண்ணமா இருந்தாலும், எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும், எதை திரும்ப திரும்ப செய்யறீங்களோ அதை அழுத்த பதிவு பண்ணி அது மீண்டும் மீண்டும் வரும். எனக்கு தவமே கிடைக்கலைங்க, எனக்கு தவம் நல்லா வருதுங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி தவம் நல்லா வந்துச்சு? நானும் தானே உட்கார்ந்துருந்தேன், பேசுறத கேட்டுட்டு இவங்களுக்கு ஒரு இது, அவங்களுக்கு நல்லா தவம் வந்துச்சாமா, நான் உட்கார்ந்த தவம் வர மாட்டேங்குது, வேற என்னமோ வருது. நம்மளுடைய கர்மம், நம்ம உங்க யோகம் அவ்வளவுதான். இப்ப தூய்மை பெறணும், ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறணும், குருவோடு ஒன்றிடணும், நீங்க குருவோடு லயத்தரணும். அப்போ இந்த இரண்டொழுக்க பண்பாடு சொன்ன பாருங்க, ஒரு வாழ்நாள்ல அருட்காப்பும் சங்கல்பத்தை சொல்ற அளவுக்கு நீங்க இரண்டொழுக்க பண்பாடை சொல்றீங்களான்னு மட்டும் செக் பண்ணு. அது ஒன்ன ஃபாலோ பண்ணாலே உங்க யோக வாழ்க்கை தான். ஒரு நாளைக்கு நீங்க தவத்துல மட்டும்தான் சொல்லுவீங்க. நான் எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சில பேர் இருக்கலாம். வாழ்வு வளமுடன் சொல்றதுக்கே இன்னைக்கு யோசிக்கிற ஆளுகளா இருக்காங்க.
வேதாத்திரி மகரிஷி நம்மளுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான மந்திரம். வாழ்க வளமுடன். தமிழே மிக சிறப்பு. அதுலயும் ஒரு சிறப்பு எழுத்து ஒண்ணு இருக்குதுன்னா அது லா. அதுக்கு ஒரு புள்ளி வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து மேல் எண்ணத்துல அழுத்தி கொடுத்து ஒரு பிரபஞ்சால இயக்கத்தையே உங்களுக்கு கொடுக்குறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய யோகம் நம்மளுக்கு வேதாத்திரி மகரிஷி கிடைச்சதும். ஏங்க, இறைநிலைன்னா என்ன, இறை உணர்வுனா என்ன, அது எங்க இருக்குது, எப்படி இருக்குது, இந்த கோள்கள் எங்க இருக்குது, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? இவ்வளவு பேர் மண்ணில் தோண்டி போயிட்டாங்கல்ல, உங்களுக்கு எப்படி கிடைச்சது இது? நம்மளுக்கு அற்புதமான யோகம் இல்லை? எப்பேற்பட்ட விஷயத்த சூக்குமமாக வச்சிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மகரிஷியோட தத்துவங்களை இணைச்சு ஒன்றி கலந்து பாருங்க. அதோடு ஒன்றி கலந்துட்டாங்க, அதுவே யோகம்தான். நாம ஒரு மனவளக்கலை அன்பர், முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை யோகா பயின்ற ஒரு அன்பர், வேதாத்திரி மகரிஷியினுடைய தத்துவத்தை உள்ளுணர்ந்த அன்பர். அதாவதுங்க, இப்படி சொல்றேன் பாருங்க. இந்த சில வீட்டுல ஒரு போட்டோ ஒட்டி இருப்பாங்க வெளியில, வேடிக்கையா சொல்றேன் பாருங்க. அந்த போட்டோ என்ன போட்டோ ஒட்டி இருப்பாங்கன்னா, ஒரு கழுதை போட்டோ ஒட்டி இருப்பாங்க. அதுல எழுதியிருக்க கீழே, என்னை பார் யோகம் வரும். பார்த்திருக்கீங்களா? என்னை பார் யோகம் வரும். அதை பார்த்தா யோகம் வந்துருமா? ஆனா யோகா வரும். கண்டுபிடிச்சாரா இல்லையா மகரிஷி? கழுதையில இருந்து தாங்க மகராசனத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. ஒருவேளை நம்ம ஆளுக்கு மாத்தி விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பார் யோகா வரும் சொன்னதைத்தான் நம்ம ஆளுக்கு யாரோ பின்னாடி வந்த ஆளுக யோகம், இந்த யோகாங்கிறத எடுத்துட்டு ஈம போட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களை பார்த்தா எல்லாத்துக்கும் யோகா வரணும், அதுதான் யோகம். மனவளக்கலை அன்பரா நீங்க, உங்களை பார்த்தா பயிற்சி செய்யணும்னு தோணணும், உங்களை பார்த்தா தவம் எடுக்கணும்னு தோணணும், அதுதான் யோகா வாழ்க்கை. நீ உங்களுக்கு அனைவருக்கும் இதே, நான் உள்பட இதுதான் யோகா, இதுதான் யோகம். அன்பர்களே, இப்ப சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, அதை நல்லா கவனிங்க. ஏன்னா நான் தலைப்பு கேட்கும் போது நான் 2-3 தலைப்பு யோசிச்சேன். நிலையாமைன்னு ஒரு தலைப்பு எடுத்தேன். சரி, அது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கே அப்படின்னு பார்த்தேன். தினமும் என்னை கவனி அப்படின்னு ஒரு தலைப்பு யோசிச்சேன். சரி, எல்லாத்தையும் உள்ளடக்குனது, எல்லாம் ஒன்றுபட்டது தானே யோகா, யோகம். பேசிடுவோம், அதுக்குள்ளேயே எல்லாமே வந்துருமே. அன்பர்களே, நல்லா புரிஞ்சுங்க. இப்ப சொல்லக்கூடிய வார்த்தை தினமும் என்னை கவனி. யாரைங்க? என்னை இல்லை, அவங்களே சொல்லிக்கணும். தினமும் என்னை கவனி. இப்ப எல்லாரும் உங்களுக்குள்ள சொல்லுங்க, தினமும் என்னை கவனி. இந்த வார்த்தை எங்க பார்த்திருப்பீங்க? யாராவது தெரிஞ்சா சாட்ல போடுங்க. இந்த வார்த்தை எங்க எழுதியிருப்போம்? தினமும் என்னை கவனி. யாருமே போடல, பரவாயில்ல, வாழ்க வளமுடன். தினமும் என்னை கவனிங்கிறது லாரியில எங்க போட்டிருப்பாங்க? பேட்டரிக்கு தண்ணி ஊத்துற இடத்துல போட்டிருப்பாங்க. கரெக்ட், வாழ்க வளமுடன். எதுக்கு தெரியுங்களா? அத்தாச்சோட வாகனம் ஓடணும்னா அந்த இடத்துல அதான் மெயின். அங்க தண்ணி ஊற்றி கரெக்டா கிளீனர் கரெக்ட் பண்ணி வச்சிருந்தா தான் அந்த லாரி ஓடும், அந்த வாகனம் ஓடும். இல்லைன்னா அந்த வாகனம் அவ்வளவுதான். இந்த உடல் என்ற வாகனம் நல்லா போகணும்னா உங்களை தினமும் நீ கவனிக்கணும். எப்படி கவனிக்கிறது? நல்லா கவனிச்சிருப்பாவன அப்படிங்கிறாங்க, அந்த மாதிரியா? இல்ல, வேதாத்திரி மகரிஷியுடைய தத்துவத்தை தினமும் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் செஞ்சீங்களான்னு கவனி. அதிகாலையில எழுந்திருக்கிறீங்களா? அருட்காப்பு சொன்னீங்களா? பிரம்ம முகூர்த்தத்தை எந்திரிச்சு எல்லாத்தையும் வாழ்த்துனீங்களா? குளிச்சீங்களா? யோகம் செஞ்சீங்களா? தவம் செய்தீர்களா? யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவதற்கு சொன்னாங்கல்ல, ஃபாலோ பண்ணீங்களா? கவனிங்க. வாட்ச், ஏற்கனவே உங்களுக்கு தற்சோதனை வகுப்புலேயே சொல்லியிருப்பாங்க. வாட்ச், கவனி. வாட்ச், W, வேர்ட்ஸ், வார்த்தைகள்.
வாட்ச்னா கவனி, அந்த டபிள்யூக்கு இருக்கிறது என்னத்துங்க? கவனி. ஏ, அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஆக்ஷனாகவும் இருக்கலாம், ஆக்டிவாகவும் இருக்கலாம். கவனிக்கணும். தினம் என்ன செய்யறீங்க? உங்களுடைய செயலை கவனிங்க. உங்களை வார்த்தைகளை கவனிங்க. உங்க வார்த்தைகளை யோகம் இருக்கணும், உங்க செயல்ல யோகம் இருக்கணும். டி, டாக் அல்லது டேலண்ட். உங்களோட டேலண்ட் என்ன? மனவளக்கலை என்பது தானே. இதை விட டேலண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? ஏங்க அறிவு பயிற்சியே ஒண்ணு போதுங்க. பிரம்மஞானம் வரைக்கும் போயாச்சு, அருள்நிதி ஆயாச்சு, பேராசிரியர் ஆயாச்சு, ஒன்னும் முடியல. அறிவு பயிற்சியிலேயே யோக நிலை கண்டவங்களா இருக்காங்க, இறைநிலை உணர்வுகளா இருக்காங்க. அப்போ நம்மளுடைய டேலண்ட் என்ன? சி, கேரக்டர். உங்களுடைய குணம் என்ன? ஹெச், ஹேபிட். உங்களுடைய ஹேபிட் என்ன? டெய்லி பல்லு விளக்குற ஒரு ஹேபிட்டா? டெய்லி குளிக்கிறோம்ல, சாப்பிட்றோம்ல, ஒண்ணு கேரக்டரா மாத்திக்கிறோம், ஒண்ணு ஹேபிட்டா மாத்திக்கிறோம். அன்றாட கடமைகள் அது ஒன்னாயிடுச்சா இல்லையா? உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல இந்த யோக நிலைக்கு வரும்போது சில தடைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா நீங்க தூய்மை பெற உங்களுக்கு தடைகள் வரத்தான் செய்யும். இப்போ ஒரு குழந்தைய ஃபர்ஸ்ட் எடுத்ததே ஒரு ப்ரீகேஜி கூட்டு கொண்டு போய் விடுறீங்க, எடுத்ததுமே டாட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருதா? அழுகுது, கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க, எந்திரிச்சு ஒடியாருது, அந்த டீச்சர் அம்மா பிடிச்சி உட்கார வைக்குது. டெய்லி இதே போராட்டம் தான். எத்தனை நாளைக்குங்க? ஒரு 3 மாசம் 2 மாசம். அதுக்கப்புறம் வீட்டுல கிளம்பில அது முடிவு பண்ணிடுச்சு, இனிமேல் என்னுடைய லைஃப் இதுதான். இவன்கிட்ட போராடி பார்த்தாச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்படியே தேம்பி நல்லா அழுதுட்டு இருந்து, கத்தி அழுது, அப்புறம் தேம்பி அழுது, அப்புறம் கண்ணை தொடச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், வீட்லயே பாய் சொல்ல ஆரம்பிச்சோம். எப்படி வந்ததுங்க? குழந்தை மாதிரி நீங்க மாறணும். இதுதான் என் லைஃப், அது முடிவு பண்ணிடுச்சு. இனிமேல் இவங்கிட்ட அழுது போறோம்னா என்ன பண்ணாலும் நம்ம தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க. நாம என்ன போனோம்னாலும் இதுதான் நம்மளுடைய லைஃப் போட்டிருக்கு. சரி, நாம் மாறிக்கிடுவோம், அவ்வளவுதான். தத்துவத்துக்குள்ள வந்துட்டீங்கல்ல, ஆரம்பத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும், எல்லாம் வரத்தான் செய்யும். நாம தான் அது திரும்பி என்னுடைய வாழ்க்கை இதுதான் என்று குழந்தை முடிவெடுத்த மாதிரி நீங்க முடிவெடுத்துடணும். அந்த அளவுக்கு நுணுகி உள்ள போக ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போதும். அதாவது வள்ளலார் சொல்றாங்க, தத்துவத்துல இப்ப இருக்கக்கூடிய மக்கள்ல 4 விதமா சொல்றாங்க. நான் உள்பட இப்ப நாம எல்லாருமே இந்த அந்த எந்த நிலையில் இருக்கணும் கொண்டு சற்று சிந்தனைக்கு எடுத்துக்கும். நட்சத்திர வெளிச்சத்தில் தேடுபவர்களாக இருக்கிறோமா? நல்லா புரிஞ்சுங்க. நட்சத்திர வெளிச்சத்திலே இந்த ஆன்ம அறிவை தேடிக்கிட்டு இருக்கிறோமா? சந்திரனோட வெளிச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேடிக்கொண்டிருக்கின்றோமா? சூரிய வெளிச்சத்திலே தேடிக்கொண்டிருக்கின்றோமா? வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது இதை அனைத்தும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற இறைநிலையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதுதான், இந்த 4 நிலை தான் வள்ளலார் சொல்றார். மகரிஷி அதை தான் சொல்றாரு. உங்களுக்கு அறிவு பயிற்சி, அகத்தாய்வு, பிரம்மஞானம், அருள்நிதி, ஆசிரியர். இவ்வளவுதான், சிம்பிள். நீங்க எந்த நிலையில் இருக்கீங்கன்னு பாருங்க. உன்னி நட்சத்திர வெளிச்சத்திலேயே இருக்கீங்களா? வேற ஒண்ணு, நட்சத்திர வெளிச்சங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது என்னமோ தெரிஞ்சதை வச்சு போட்டுறது, அது ஒரு நிலை. அதுக்கடுத்து சந்திர நிலை, ஏதோ ஒருத்தர் அனுபவம் இருக்கிறது சொல்றதை கேட்டு செஞ்சுட்டு போறது. சூரியன், அது குருவுடைய தொடர்பு கொண்டு அந்த வெளிச்சத்தை கொடுத்து வாழ்க்கையில அதுக்கு அடுத்த பாகத்தை கொண்டு போறதுதான் இறைநிலை உணர்வு. சூரிய வெளிச்சம் நிச்சயமா வேணும். ஏன்னா சூரியன் தானே நட்சத்திரத்துக்கும் ஒளி கொடுக்குது, சந்திரனுக்கு ஒளி கொடுக்குது. இப்போ குரு தான் முக்கியம், குரு தானே இறைநிலை காட்டுறாரு. ஆனா என்னதான் நான் பேசினாலும் சில பேர் அது ஒரு 3 வகை இருக்காங்க. கரித்துண்டு, இப்ப நம்ம பாசைக்கு வந்தாச்சு. இப்ப அதெல்லாம் புரிஞ்சது இல்லை, இது நல்லா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நீங்க எந்த இதுல இருக்கீங்க, சாரி, நாம எந்த நிலையில் இருக்கிறோம் பார்த்துக்கணும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, தெரியாதவங்களுக்கு அதை சொல்லிடுறோம். வாழை மட்டைய சீக்கிரமா
பத்த வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. வாழை மட்டையில தீ பத்தினா பத்த முடியுமா? பத்தவே பத்தாது. அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. சில பேர் கறி துண்டு மாதிரி இருப்பாங்க. என்னன்னா ஊதிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. நீங்க பிடிச்சிருச்சேன்னு விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, திருப்பி அது அப்படியே லோவாகும். இல்லைன்னா விசிறி எடுத்து விசிறும் ஊதிட்டே இருக்கும். சில பேர் இருக்காங்க கற்பூரம், ஐயா சொல்லுவாங்கல்ல ஆலியார்ல, கற்பூரம் பாருங்க. அந்த கற்பூர வகை தான் நாம. நீங்க மனவளக்கலைக்குள்ள வந்துட்டீங்கல்ல, வேதாத்திரி மகர்ஷி கத்துக்கிட்டீங்கல்ல, நம்ம எல்லாம் யாருங்க? கற்பூரமாக இருக்கும். அந்த நிலைக்கு நம்ம கொண்டு வந்துடும். ஆனா எதுலையும் ஒரு ஈடுபாடாக முழுமையாக ஒன்றி கலக்கணும். அதுதான் முக்கியம். இதுல கொஞ்ச நாள், அதுல கொஞ்ச நாள், அங்க கொஞ்சம் ஏதோ சொல்லி கொடுத்தாங்க, இங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க, நான் அங்க போறேன் இங்க போறேன்னு தேடி 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 ஓடி ஓடி முட்டி வலி கால் வலி முடிஞ்சு போய் எல்லாம் திருப்பி ஓடியாடுறோம். நான் அங்க போனேங்க இங்க போனேங்க. சரியான வழிகாட்டுதலோடு இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, நான் யாரையும் குறை சொல்லல, சரியான வழிகாட்டுதலோடு நல்ல குருமார்கள் இருக்காங்க. நாம எந்த நிலையில தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? வேதாத்திரி மகரிஷி விட வேற எனக்கு தெரிஞ்சு வேற யாருங்க. சில பேருக்கெல்லாம் ஒரு உதாரணமே சொல்லுவேன் நான். அதாவது ஒரு கண் பிரச்சனை உள்ள ஒரு பேஷண்ட், நல்லா கவனிங்க, கண் டாக்டர்கிட்ட போறாரு. அவருக்கு ஏற்கனவே கண்ணுல பிரச்சனை. கண் டாக்டர்கிட்ட போறாரு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கண் ஆஸ்பத்திரிக்கு போனா என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தையுமே ஒரு கண்ணில் ஒரு மருந்தை விட்டு உட்கார வச்சிருவாங்க, செக் பண்ணுவாங்க, அந்த கண்ணை கிளீன் பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க. அது மாதிரி இவர் போறாரு. டாக்டர் என்ன பண்றாரு, மருந்தை விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் கேட்கிறாரு டாக்டர், வாங்க செக் பண்ணுவாரு, எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார். டாக்டர் லேசா புளிக்கிற மாதிரி இருக்கு டாக்டர். என்ன புளிக்குதா? ஆமா டாக்டர் புளிக்குது டாக்டர். கண்ணுல ஊத்தினா எப்படியப்பா புளிக்கும்? டாக்டர் நீங்க வாயில தானே ஊத்துனீங்க, கண்ணுல இங்க ஊத்துனீங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? டாக்டருக்கே கண்ணு பிரச்சனையா இருக்குது. டாக்டரே உனி முழுமை, அவருக்கே கண்ணாடி கொண்டு சொல்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, ஐயா நீங்க எல்லாம் தத்துவம் சூப்பரா சொல்றீங்களா, ஐயா அற்புதமா சொல்றீங்க பண்றீங்க, அப்பா மக்கள் கேட்டா அப்படி பயனடைகிறாங்க, ஆனா நீங்க மட்டும் என்னங்க ஐயா ஒன்னும் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியலீங்க ஐயா, அப்படி ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் சொல்றாரு பாருங்க, அட இந்த வீட்டை கூட்டுதே சீமாரு, அது வீட்டை சுத்தம் பண்ணும், ஆனா அது அழுக்காத்தாப்பா இருக்கும், அதுக்கு என்ன பாப்பா, நான் வீட்டை சுத்தம் பண்ணுதில்ல, நீ ஏன் சீமாரோட அழுக்க பாக்குற, அது வீட்டு சுத்தம் பண்ணுதா இல்லையான்னு மட்டும் பாரு. இது வேறு சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, ஆனா சொல்வதும் செய்வதும் ஒன்றுதான். வேதாத்திரி மகரிஷி தான் தத்துவத்துக்குள்ள வந்தாரா இல்லையா? ஏங்க ஒரு மனுஷன் பாவங்க, அவர் யாருக்காக இவ்வளவு தூரம் பட்டார்? நான் நல்லா படிச்சேன் அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஒரே ஒரு சம்பவம் படிச்சேன். ஒரு சைக்கிளை வண்டி ஓட்டிட்டு போயிருக்கு, சைக்கிள் ஓட்டிட்டு போயிருக்காரு, மாட்டு வண்டியில மோதி விழுந்துட்டாருங்க மனுஷன், முட்டிங்கால் வலிச்சு. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி போய், வேற ஏதாவது ஆஸ்பத்திரி போய், சென்னை ஒரு ரவுண்டே அடிச்சு வந்திருக்காரு இல்லையா? கொஞ்சம் யோசிப்பார். இந்த உலகம் அமைதி பெறக்கும் தனி மனிதன் அமைதி பெற்றாதான் உலக அமைதி பெறும் சொன்னாங்க. தனி மனித அமைதியா இருக்கிறோமா? ஏங்க பயிற்சி எடுக்காதவனு கூட நல்லா இருப்பானோட்டு இருக்குது, பயிற்சி எடுத்தவங்க கிட்ட தான் பிரச்சனையே இருக்குதுங்கிறாங்க. நீதாயா பிரச்சனை, நாம தான் பிரச்சனை, நீதாயா பயிற்சி எடுத்திருக்கிறாங்கிறாங்க. சுதந்திர போராட்ட காலத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையேல் தாழ்வு. மகரிஷி அதைத்தான் சொன்னாங்க, ஒற்றுமையா இருக்கிறதுக்கு அந்த ஒரு உலகாட்சி, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு. அன்னைக்கு சுதந்திர போராட்டத்துக்கு சொன்ன டயலாக் இன்னைக்கு குடும்பத்திலேயே போராட்டத்துக்கு சொல்றாங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. குடும்பத்துக்குள்ள வந்துருச்சு இன்னைக்கு. அன்னைக்கெல்லாம் குடும்பம் ஒற்றுமையா இருந்தது, நாட்டுலதான் பிரச்சனையா இருந்தது. இன்னைக்கு குடும்பத்திலேயே இருக்கு, ஒற்றுமை இருக்கா? அம்மா அப்பா மகன் மகள் அவங்களுக்குள்ளேயே ஒரு கருத்தை பாரு, வேற யாருங்க அது? நம்ம அம்மா அப்பா, நம்ம அண்ணன் தம்பி, நம்ம அண்ணன் தங்கச்சி, நம்ம மாமா மச்சான், நம்ம சித்தி சித்தப்பா, ஏதோ ஒரு உறவுக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும். அங்க ஒன்றி கலக்கிறோமா? இல்லையே. பிடிச்சவனுக்கு ஒரு நியாயம், பிடிக்காதவனுக்கு ஒரு நியாயம். இந்த உலகத்துல நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லவன் கெட்டவன் எல்லாம் கிடையாதுங்க, பிடிச்சவன் பிடிக்காதவன், இவ்வளவுதான்.
பிடிச்சவனுக்கு ஒரு ரூல்ஸ், பிடிக்காதவனுக்கு ஒரு ரூல்ஸ். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் ஊர்ல இருந்து போன் பண்ணுது, நான் வந்து இந்த பக்கம் ஊருக்கு வரலாம், உங்க ஊர் சைடுல தான் வரலான் இருக்கேன், ஒரு அட்ரஸ் தெரியணும். என்னைக்குங்க? நாளைக்கு வரணும். நீ இன்னைக்கே கிளம்பிப்பாங்க, இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல தங்குறீங்க, நைட்டு தங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க, நாளைக்கு காலையில் நல்லா டிஃபன் செஞ்சு தரேன், சாப்பிட்றேன், நானே உங்களுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். யாருங்க இது? பிடிச்ச ஆள் வந்தா. பிடிக்காத ஆள் வருதுன்னு வச்சுங்க, போன் பண்றாரு, ஏப்பா அந்த அட்ரஸ் கொஞ்சம் தெரியுமா? அது எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல. என்னைக்கு வரீங்க? நாளைக்கு. ஐயோ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன், நான் போற மாதிரி இருக்கும். சரி நீ எதுக்கு நாளைக்கு வந்துட்டு எனக்கு போன் பண்ணுங்க. இருக்கா இல்லையா? இப்ப இது நல்லவனா கெட்டவனா? இல்ல, பிடிச்சவன் பிடிக்காத, இவ்வளவுதாங்க சிம்பிள். அப்ப எங்கேயுமே நம்ம ஒன்று இல்லையே. ஒன்றுபடுத்துதல் யோகம் சொல்லியாச்சு. அப்ப எங்கேயும் ஒற்றுமையே இல்லையே. பிடிச்சவனுக்கு ஒரு நாயே பிடிக்காது. அட வண்டியில போறோம், இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்க இங்க இதுக்குள்ள இருக்கிறீங்க எல்லாத்தையும் எனக்கு தெரியும். இப்ப நானே உங்களை முகத்தை பார்த்திருக்கேன், நாம 2 பேரும் வண்டிக்கு வண்டி முட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவான்? ஐயா வாழ்க வளமுடன். அவரும் வாழ்க வளம். ஐயா ஒன்றும் பிரச்சனை, நீங்க போயிட்டு வாங்க, நானும் போயிட்டு வரேன். இதே வேற ஒரு ஆளா இருந்ததுன்னு வச்சுங்க, உன் கண்ணு என்ன புடனையில் வச்சுட்டு வந்தையா, நீ வேற ஆளை பொறுத்து இருக்கு. அப்போ ஏற்கனவே ஒருத்தர் தெரிஞ்சவன் இடிச்சா அவனை வாழ்க வளம்னு சொல்லிட்டு வந்துட்டோம், தெரியாதவன் இடிச்சா என்ன ரூல்ஸ் பேசுறோம்? நம்மளுக்கு தான் கேட்கிறேன், நான் நம்மளை தான் கேட்கிறேன். எங்கேயாவது விட்டு கொடுத்து வந்திருக்கிறோமா? தெரிஞ்சவனுக்கு பிடிச்சவங்களுக்குள்ள ஒரு விஷயம் பண்றோமா இல்லையா? இந்த வாழ்க்கையில நாம் பயின்ற இந்த கல்வி யோக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லாம இருக்கு? எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த கொரோனா காலத்துல இன்னைக்கு வந்து பொருளாதாரமே ரொம்ப அடிபட்டு போய் கிடக்கு. இப்ப காலையிலும் கூட எங்க மேனேஜரோட பேசிட்டு இருக்கல, அவர் ஒரு ஜோக் சொன்னார். அதாவது நீங்க கூட படிச்சிருக்கலாம், அதாவது 400 ரூபாய் கொடுத்தா வருடம் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலான்னு ஒருத்தர் போர்டா போட்டிருந்தானா. எப்படிங்க? 400 ரூபாய் கொடுத்தா வருடம் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலான்னு. ஒரே கூட்டமாங்க, எல்லாம் லைன்ல நிக்கிறாங்களா, பார்த்தா ஒரு டோக்கன் வாங்கிட்டு இருக்காங்களா. எப்படி இருக்கும்? 400 ரூபாய்க்கு வருடம் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிட்றதா? பா கொடுத்து வச்ச வேண்டாம் அப்படின்னு எல்லாம் பார்த்தா நாள் கணக்கில் நிக்கிறாங்களாம். ஆனா உள்ள போன வெளியில் வரலையா. சரி உள்ள உட்காந்தே எல்லாம் வச்சு போடுவாங்க ஓட்டத்துட்டு எல்லாம் போயிட்டு உள்ள போனாங்களாம். போனா ஒரு சூப்பரா ஒரு மரத்துல செஞ்ச ஒரு சேர் வச்சிருந்தாங்களாம், நல்ல காஸ்ட்லியான ஒரு சேர். காசை வாங்கிட்டு இந்த சேர் எடுத்துட்டு போங்கட்டாங்களாம். என்னங்க சாப்பாடு போடலையான்னு கேட்டாங்களாம். நாங்க இங்க சாப்பாடு போடுவோம்னு சொன்னோம், நான் சொன்ன வார்த்தையை நீ கவனிச்சியா இல்லையா? 400 ரூபாய் கொடுத்தால் வருடம் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாம், உட்கார்ந்து சாப்பிடலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது இந்த சேரை உட்கார்ந்துட்டு நீ சேர்ல உட்கார்ந்து சாப்பிடுங்கிறான். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஆசைப்பட்டு போயிட்டே இருக்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு கணத்திலையும் ஒவ்வொன்றையும் சிந்திக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோங்க நாம. உங்களுக்கு உண்டானது உங்களுடைய கர்ம வினை, அவங்களுக்கும் ஒண்ணு இருக்கு இல்லையா? அவன் நல்லா இருக்கான், அவன் காரை வாங்கிட்டான், இவன் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படித்தான் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி போயிட்டு இருக்குது. சில பேர் கேட்டான், வாழ்க்கை எப்படி போகுதுங்க? ஏதோ போகுதுங்க. போகுதுன்னா இன்னும் பச விட்ட மாதிரி போகுது. சில பேர் ஏதோ ஓட்டுறாங்க. வாழ்க்கை ஓட்டக்கூடாதுங்க, வாழணும். வண்டி தான் ஓட்டணும், வாழ்க்கை வாழணும். நம்ம மனவளக்கலையில் உள்ள வந்தாத்தாங்க, வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு தெளிவு கிடைக்கும். அனைத்துக்கும் இந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான யோக வாழ்க்கை எங்க கிடைச்சது? இந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ணவர் தான் கிடைச்சது. அதாவது ஒரு ஊருக்குள்ள எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன் கடவுள் கட்ட, எனக்கு ஏன் இப்படி பண்றீங்க, அதை ஏன் பண்ற, அவனை நல்லா வச்சிருக்க, அவனுக்கு இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கொடுக்குற அப்படின்னு கேட்டாங்க. கடவுள் வந்து நூலாயிட்டாரு. ஏப்பா என்னப்பா உனக்கு பிரச்சனை? எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு சால்வ் பண்ணியே மாட்டேன், அவனை மட்டும் நீ நல்லா வச்சிருக்கிற, அவனை பாரு இப்படி இருக்க, இவன் பேர் சரி நீ மட்டும் சொல்லப்பா, எல்லாரும் தான்ப்பா சொல்றாங்க அப்படின்னு. சரி வேணா ஒண்ணு பண்றேன், நீங்க என்ன பண்றீங்க, எல்லாரும் நைட்டு வந்துருங்க கோயிலுக்கு, அவங்க பிரச்சனையை பூரா கொண்டு வந்துருங்க. இது தென்கட்சி சாமிநாதர் சொன்ன கதை. எல்லாரும் எடுத்துட்டு வந்துருங்க, என்ன ஏதுன்னு பார்த்து செட்டில் பண்ணிடலாம்ப்பா இன்னைக்கு அப்படின்னாராம். உடனே எல்லாரும் போனாங்களாம்.
சில பேர் லாரி லாரியா தூக்கிட்டு போறான், சில பேர் மூட்டை மூட்டையா தூக்கிட்டு போனாங்க. கடவுள் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு, ஏப்பா எல்லாம் வந்துட்டீங்களா, ஓகே, நீங்க என்ன பண்றீங்க, இப்ப நான் லைட் ஆஃப் பண்ண போறேன், எல்லா பிரச்சனையும் கீழே வச்சிருங்க. ஆன் பண்ணி திருப்பி இது பண்ணும்போது உங்க பிரச்சனையை நீங்க மாத்தி எடுத்துக்க. நீங்க சொன்னேன்ல, அவனுக்கு மட்டும் இப்படி ஏன் கொடுத்த, இவனுக்கு எப்படி கொடுத்துருக்க, அவனுக்கு பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, மாத்திக்க. ஒரே ஒரு நிமிஷம் தான் டைம் கொடுத்தா நீ மாத்திக்க, அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு கேட்கக்கூடாது அப்படின்னாரு. லைட் ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணாங்களா, பார்த்தா யாருமே மாத்திக்கலையா. இவ்வளவு தூரம் திட்டினானுங்க நம்மள, கடைசியில் பார்த்தா எவனும் மாத்திக்கலையே நாங்களாம். இப்ப கேட்டாரா, ஏப்பா மாத்திக்கலாம், அதுக்கு சொன்னானா, ஐயா ஏன் சாமி கடவுளே, எனக்கு வகுத்து வலி இருக்குது, ஒரு 2 நேரம் ஏதோ ஒரு கஷாயத்தை கூட சரி பண்ணிக்குவேன், நான் பாட்டில் போய் வேற ஒன்று எடுத்து அவனுக்கு ஏதோ ஒரு கேன்சர் இருந்தோ இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் இருந்து என்ன பண்றது, அது பேசாம என் பிரச்சனை எனக்கு என்னன்னு தெரியும், நான் சால்வ் பண்ணிக்குவேன், அவன் பிரச்சனை என்னன்னே தெரியாம நான் எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்ண போறேன், அதனால இறைவா எனக்கு இதே போதுமப்பா அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பழகிக்கும். இந்த கொடுத்து இருக்கக்கூடிய இந்த இறைநிலை கொடுத்த வாய்ப்பை, இது என்னுடைய வாழ்க்கை, இது எனக்கு கிடைச்ச யோக வாழ்க்கை, போதும். இதுக்கு மேல எல்லாம் மகரிஷி மேரியெல்லாம் இதுக்கு மேல எல்லாம் சொல்ல முடியாது. கவலை எடுத்தல் சொல்லிட்டாரு, ஆசை சீரமைத்தல் சொல்லிட்டாரு. ஏங்க, வாழ்க வளமுடன் என்கின்ற அந்த மனுஷன் மாமனுஷன் மகரிஷி சொன்ன வாயில ஒளித்தல்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. நல்லா கவனிங்க. ஒளித்தல்ங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்குதுன்னா வரலாமா ஒரு மகான் வாயிலிருந்து? அவரே நொந்து நூலாயி அவர் சொல்லியிருக்காருன்னா எதை சொல்றாருங்க? கவலை ஒளித்தல். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு எப்ப இந்த கொரோனா முடியும்? நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க எதை சாப்பிடாம இருக்கிறீங்களா, தூங்காம இருக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த பத்தி கவலை இல்லை. நீங்க எனர்ஜியா இருங்க, பயிற்சி செய்யுங்க. நம்ம யாருக்கும் ஒன்றும் பண்ணாது. உலகம் தன்னுடைய இயற்கை ஏதோ ஒரு பாடத்தை கொடுக்குது. இறைநிலை ஏதோ ஒண்ணு உணர்த்திருக்கு, யாரோ உணர்த்திருக்கு வந்திருக்கு, அதை உணர்த்தி போயிட்டே இருக்கும். நீங்க கவலைப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. நீங்க கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போறது, உடம்புதான் கெட்டு. இப்ப கவலை ஒழித்தல் அதை நாம் செஞ்சிருக்கோமா? ஆசை சீரமைச்சிருக்கிறோமா? இதெல்லாம் நாம செய்யணும், நாம தான் செய்யணும். நாம பயிற்சி எடுத்த அன்பர்கள் ஒவ்வொரு நாளும் தினமும் உங்களை கவனிங்க. யாவருக்குமாம் இறைக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் இறைக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் பசுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் பசித்தோருக்கு ஒரு பிடி உணவு, யாவருக்குமாம் ஒரு இன்சொல் தானே. உங்களால எதுவுமே முடியலையா, போய் சாமிக்கு அதை பண்ற இதை பண்ற எதுவுமே அட வாழ்க வளமுடன் சொல்லுங்க, போதும். யாவருக்குமாம் ஒரு இன்சொல் தானே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒருத்தர் வாழ்த்துனீங்கனால அதுவே யோகம். துன்பப்படுவோருக்கு உதவி செய்ய வேண்டியதை முடிஞ்சா செய்யுங்க, வாய்ப்பு வரும்போது செய்யுங்க. தவத்துல அழகா ஒரு வார்த்தை சொல்ல, கருத்து வேறுபாடோர் எதிரியாக நினைப்போர் இருந்தால் வாழ்த்தவும். மகரிஷி சொன்னாருக்காகவே வலுக்கட்டாம ஒருத்தர் ஆளை சேர்த்திட வேண்டியது. அவர் சொன்னாருன்னா, அந்த வார்த்தைக்கு சொன்னாருன்னா நீங்க வாழ்த்தி வாழ்த்தி இல்லாம போயிருக்கணும். அதுக்காகவே ஒரு 4 பேர்த்து பிடிச்சிட்டு நினைச்சு பார்த்துக்கிறது. யார் இன்னைக்கு எதிரியாக நினைப்போர், கருத்து வேறுபாடு இருப்போர் அவர்களும் மனம் திருந்தி வாழ அன்பும் கருணையோட வாழ்த்து சொல்லியிருக்காரு. யாரு இன்னைக்கு யார் பிடிக்கலாம்? என்னங்க இது? வாழ்த்தி வாழ்த்து சரி பண்ணியிருக்கணும் நீங்க. அப்படி நீங்க அது உனி வாழ்த்துக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னா நீங்க நல்லா வாழ்த்தலையும் அர்த்தம். அது முதல்ல அதை சிந்திக்கணும் நீங்க. பதஞ்சலி முனி அவரு அஷ்டாங்க யோகம்னு ஒண்ணு கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு அவர் ஒரு முதல்ல பண்ண அந்த ஒண்ணு இல்லைங்க, அஷ்டாங்க யோகத்தை தான் மகரிஷி தொகுத்து வழங்கிட்டார். நம்ம அஷ்டாங்க யோகம்னா உங்களுக்கு தெரியும், 8 அங்கங்களை கொண்டது. அஸ்தன ஹிந்தில 8 சொல்லுவாங்க. இயமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, ஆசனா, சமாதின்னு சொல்லி 8 நிலை சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது நீங்க யாருக்கு கெடுதல் செய்யாம இருந்தா அதுக்கு பேர் இயமம். ஒரே வரிதான், யாருக்கு எந்த தொந்தரவும் சொல்லுது. அதாவது நல்லதை நினைக்கணும், தீயதை செய்யாம இருக்கணும், இவ்வளவுதான். தகுதியெல்லாம் பார்க்காம செய்யணும். நியமம், நல்ல வழி நன்னூறி ஒழுகி அந்தபடி வாழணும், அதுதான் நியமம். ஆசனம், சும்மா இருங்க, சும்மா டெய்லி ஒரு யோகா செய்யுங்க, அதைத்தான் அவர் சொல்றாரு.
அது திருமூலர் அதுக்கு 8 விதமான, அதுல அஷ்டாங்க யோகத்துல 8 விதமான ஆசனம் வேற அவர் கொடுத்திருக்காரு. பிராணாயாமம், மூச்சு பயிற்சி செய்யுங்க, கொரோனாவே உங்களை 8-10 ஓடி போயிரு. பிரத்யாகாரம், மனது புலன்களை அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யக்கூடியது. தாரணை, மனதை ஒரு குறிப்பிட்ட நிலை பெற செய்து தாரணை. இதெல்லாம் ஆக்னியிலேயே வந்துருங்க. அந்த மதுரை சொன்னார் பாருங்க, இந்த 8ல முதல்ல இருக்கிற நாள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அறநெறி வாழ்க்கைக்கு வந்துடும். தியானம், அதுக்கப்புறம் சமாதி. சமாதின்னு என்னங்க? சமாதி ஆயிடுறதா மகரிஷி மாதிரி போய்? ஆமா, அவர் மாதிரி தான். அவர் மாதிரி இறைநிலை உணர்ந்து சமாதி ஆகும். சமம் கூட்டல் ஆதி, இறைவனும் நானும் சமம் என்கின்ற அந்த ஆதி நிலைக்கு உணர்த்துவதுதான் சமாதி. அது எல்லாத்தையும் பதஞ்சலி முனிவரோட அந்த அஷ்டாங்க யோகத்தையும் வடிவமைத்த அதையும் சுருக்கி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கொடுத்திருக்கிற இந்த யோக வாழ்க்கையில நாம எங்க நிக்கிறோம், தினமும் என்ன பண்றோம்? எல்லாம் தான் பண்றோம். மகரிஷி கொடுத்த பயிற்சியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மாற்றம் வருதா? ஒன்றி கலந்து அதனோடு உயிர் கலப்பு பெறல, அவ்வளவுதான். இன்னையில இருந்து ஒரு முடிவு பண்ணு. குருவை உள்வாங்குங்க. ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அது ஒண்ணு சரியா. கணேசன் ஐயா சொல்லுவார், அவர் ஒண்ணு சொல்லியிருக்காருன்னா அது நன்மை நடந்திருக்குன்னா அந்த நன்மை கிடைக்கிற வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கும். விட்டாப்புடியா பிடிச்சுக்கணும். ஒரு அற்புதமான இந்த மனவளக்கலையில இவ்வளவு ஒரு அற்புதமான பயிற்சி. என்னங்க, நான் எத்தனையோ இதிகாசங்கள், என்ன சொல்றது, 4 வேதங்கள் எவ்வளவோ இருக்கு. அதையெல்லாம் உங்களுக்கு உட்காந்து படிக்க சொல்லி எப்படி இருந்து யோசிச்சு பாரு. ஏதாவது புரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறீங்க? இந்த அரும்பிறவையில் நம்மளுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான மகான் வேதாத்திரி மகரிஷி. அவருடைய தத்துவத்தை அவரு வாழ்க்கையில எப்பேற்பட்ட கோடீஸ்வரன், எவ்வளவு இழந்து சொல்லுவாங்களே, கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு என்னென்னமோ பட்டு பட்டு பட்டு. இதெல்லாம் யாருக்காக? நமக்காக. நாம என்ன பண்றோம்? நாம் எப்படி நடந்துக்கிறோம்? மற்றவர்களோடு ஒன்றி போறோமா? செக் பண்ணு. தற்சோதனை அங்கதான் பண்ணணும். அகத்தாவும் அங்கதான் பண்ணணும். அகத்தாய்வு அங்கதான் பண்ணணும். இந்த மனவளக்கு இதை ஜூம்லயோ உங்க அறிவித்திருக்கோயிலையோ உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நடத்துவதெல்லாம் உங்களை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்குத்தான். அதை செயலாற்றக்கூடிய இடம் உங்களுடைய குடும்பமும் நீங்கள் தொழில் செய்யும் இடமும் சமுதாயத்துல தான் இருக்கும். அறிவித்திருக்கோயிலுக்கு வர வேண்டியது, தற்சோதனை செய்ய வேண்டியது, வீட்டுக்கு போக வேண்டியது. வர வேண்டியது, பயிற்சி செய்ய வேண்டியது, வீட்டுக்கு போக வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது. ஓகே, இங்க செஞ்சதெல்லாம் அங்க போய் அப்ளை பண்ணீங்களா? யார கேட்பாங்க? குருவை தான் கேட்பாங்க. என்ன நீ டெய்லி யோகா கிளாஸ் போற, நீ என்ன இப்படி பேசுற? நீ என்ன டெய்லி யோகா கிளாஸ் போற, நீ என்ன இப்படி செய்யற? அது யார போய் சேருங்க? குருவை தான் போய் சேரு. தயவு செய்து புரிந்து வாழுங்க, உணர்ந்து வாழுங்க. ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்க இந்த வேதாத்திரி மகரிஷியுடைய தத்துவத்தை உணர்ந்து வாழுங்க. கண்ணதாசனுடைய ஒரு அற்புதமான சில வரிகளை நான் இங்க சொல்ல விரும்புறேன். காலம் எனும் வாழ்க்கை கட்டாயிடுச்சு. காலம் எனும் தெய்வ மகள் கையில் உள்ள தூளக்கோலில் எந்த எடை எப்பொழுது என்னவென்று யார் அறிவார்? மண்ணும் ஒரு காலமதில் மலையேற்றி வைத்தாலும் பின்னும் ஒரு காலமதில் பெரும்பள்ளம் தோன்றிடும். ஒரு நாள் உடல் உனக்கு உற்சாகமாக இருக்கும், மறுநாள் தளர்ந்து விடும், மறுபடியும் தழைத்து விடும். ஆளம்பு சேனையுடன் அழகான வாழ்வு வரும், நாள் வந்து சேர்ந்து விட்டால் நாளும் கருகிவிடும். ஜாதகத்து ராசியிலே சனி திசையே வந்தாலும் பாதகத்தை வழங்காமல் பரிசு தரும் காலம் வரும். எல்லோருக்கும் ஏடெழுதி இறைவன் வைத்திருக்க, இங்கதான் முடிவு பண்ணும், இங்கதான் நம்ம யோசிக்கணும். எல்லோருக்கும் ஏடெழுதி இறைவன் வைத்திருக்க
பொல்லாத காலம் என புலம்புவதில் லாபம் என்ன? எவனோ ஒருவன் உன்னை ஏற்றி புகழ்வதுண்டு, மகனே தலையெழுத்தாய் மாற்றம் பெறுவதுண்டு. பல்லாயிரம் ஆண்டு பாராண்ட தலைமுறையும் செல்லாத காசாகி தெருவிலே அளவதுண்டு. மன்னர்கள் போனதுண்டு, மந்திரிகள் வருவதுண்டு, மந்திரியை அழித்துவிட்டு மாசேனை ஆள்வதும் உண்டு. மாசேனை நடுவினிலே விளையாடும் காலமகள் சதி செய்வாள். சில நேரம் தர்பாரில் ஏற்றி வைப்பாள். இன்னதுதான் இப்படித்தான் என்பதெல்லாம் பொய்க்கணக்கு, இறைவனிடம் உள்ளதடா எப்பொழுதும் உன் வழக்கு. இன்னதுதான் இப்படித்தான் என்பதெல்லாம் பொய்க்கணக்கு, இறைவனிடம் உள்ளதடா எப்பொழுதும் உன் வழக்கு. செயல்வளை தத்துவம். செயல்வளை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். நாளை பெரும் நன்மை நடக்கும் என விதி இருந்தால் இன்று பொழுதெல்லாம் இடுக்கண்ணே வந்து நிற்கும். உங்களுக்கு ஒரு நல்லது வரணும், அதுக்கு முன்னாடி ஒரு துன்பம் வருங்கிறார். போகின்ற வண்டி எல்லாம் ஊர் சென்று சேர்ந்து விட்டால் தேடுகின்ற கோவிலை நீ தேடாமலே போய்விடுவாய். காதலியாய் வேஷம் விட்ட கட்டழகு நடிகையெல்லாம் தாயாய் வேஷம் விட்டு தடியூன்றி வருவதெல்லாம் காலமகள் விட்டெறிந்த கல்லால் விளைந்த கதை. சட்டியிலே வேகுகின்ற சரக்கெல்லாம் சத்தானால், சட்டியிலே வேகின்றது சரக்கெல்லாம் சத்தானால் மட்டுமின்றி படித்து வந்த மருத்துவருக்கு வேலை என்ன? அதாவது நீங்க சமைக்கையிலேயே நல்லா சத்தா செஞ்சு சாப்பிட்டுட்டீங்கன்னா டாக்டருக்கு என்ன வேலைன்னு கேட்கிறாரு. அதே தான் இங்கேயும் சொல்றேன். நீங்க இவ்வளவு தூரம் பயிற்சி எடுத்து தவம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்துல எதுக்கு சண்டை சச்சரவு, குடும்பத்துல எதுக்கு சண்டை சச்சரவு வருது? இந்த உலகம் ஏன் உனி போராடிட்டு இருக்கு? ஆலமரம் தளருங்கால் அடிமரத்தை விழுது தொடும், நீ இழந்த பெருமையெல்லாம் நின் மக்கள் பெறுவதுண்டு, நீ இழந்த செல்வமெல்லாம் நின் பேரன் அடைவதுண்டு. சொத்து மட்டும் இல்லைங்க, செயல் விளைவு தத்துவம், பாவப்பதிவுகள். வளமான ஊருணி நீர் வற்றாமலே இருந்தால் புதிதான நீர் உனக்கு பூமியிலே கிடைக்காது. இதனாலே சோர்வடைந்தால் அடுத்த கடை திறக்காது. ஞானத்திலே நீ ஒருவன் நடந்து உன் நாடகத்தை காலத்தின் சிந்தனையின் கனவெனவோ நனவெனவோ. இவ்வளவு தெளிவாக கண்ணதாசனுடைய வரிகள். இது உணர்த்தக்கூடிய வரிகள். அவர் எப்படித்தான் கண்ணதாசன் இவ்வளவு ஒரு வரிகள் உணர்த்தினார். அதையே தான் மகரிஷி நமக்கு வடிவமைத்து வாழ்க்கை நெறிமுறைகள்ல அறநெறி வாழ்க்கைய உணர்ந்துட்டாலே போதுங்கிறார். ஒழுக்கம், கடமை, ஈகை. யோகம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, அறநெறி வாழ்க்கை. ஒழுக்கம், கடமை, ஈகம், இதுக்கு டெபினேஷன் வேண்டியதே இல்லை. எல்லாரும் பயிற்சி எடுத்த அன்பர்கள் தான். யாரோட உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம். யாருடைய எனக்கே தனக்கோ பிறர்க்கோ கடமை செய்யறோமா? 1% கொடுத்தா போதுங்கிறாங்க. அது குரான்லயே இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. நம்மளால முடிந்ததை செய்யறோமா? பிறருக்கு ஈகை பண்போடு கொடுக்கிறோமா? அறநெறி வாழ்க்கை வாழ்வதே யோகம். வேதாத்திரி மகரிஷியுடைய தத்துவத்தை உணர்ந்து அதன்படி வாழ்வது. ஏன்னா எல்லா யோகத்தையும் கொடுத்துட்டார். கர்ம யோகத்தை கொடுத்திருக்காரு, ராஜ யோகத்தை கொடுத்திருக்காரு. அதன்படி வாழ்றோமான்னு பாருங்க. இன்னையில இருந்து ஒரு முடிவு பண்ணு. வேதாத்திரியுடைய மகரிஷியுடைய தத்துவத்தை நான் தினமும் ஃபாலோ பண்றேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நான் அதே இந்த யோகத்தை வாழ்க்கையில நான் செஞ்சிருக்கிறேனா? என்னால் முடிந்ததை நான் என்ன இன்னைக்கு பண்ணுவேன்? ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடமாவது வேதாத்திரி மக சிந்தனைய கேட்கிறீங்களா? கேட்கறதுக்கு வாய்ப்பு பண்ணியாச்சு. ஜூம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கீங்க. செயல்ல என்ன பண்றேன்? அவ்வளவுதாங்க. இவ்வளவுதான் யோகம். இந்த யோக வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழ்வதே மிகப்பெரிய யோகம். அனைவரும் சிந்திப்போம். வேதாத்திரி மகரிஷியினுடைய தத்துவங்களை கடைப்பிடிப்போம். தத்துவமாகவே வாழ்வோம். மாரியம்மாள் தெளிவா சொல்லுவார், பயிற்சி பண்படுத்தும், முயற்சி முன்னேற்றம்.
அதுக்கு முறையான பயிற்சி இருக்கணும். பயிற்சி இருந்தா போதுமா? முயற்சி இருந்தா போதுமா? பயிற்சி வேணுமில்ல. ஒரு சொன்னாராம் டாக்டர், டெய்லி வாக்கிங் போங்க, உங்களுக்கு சுகர் குறைஞ்சிடும். வீட்டில் வந்து சொல்லிட்டார், நான் நல்ல முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? நாளையிலேருந்து வாக்கிங் போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன். அப்பாடா, சுகர் போயிடும். முடிவெடுத்தால சுகர் போயிருமா? வாக்கிங் போ. நான் நாளையிலேருந்து பயிற்சி செய்ய போறேன், தவம் செய்ய போறேன். ஐயா முத்துக்குமார் ஐயா வேற என்ன இப்படி எல்லாம் சொல்றாரு, இன்னையிலேருந்து நான் இதெல்லாம் செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். முடிவெடுத்தா போதுமா? முயற்சி இருக்கணும், பயிற்சி இருக்கணும். முயற்சியும் பயிற்சியும் தான் வெற்றிக்கு வழிவகுக்கும். நண்பர்களே, நேரம் கருதி நிறைவு பகுதிக்கு வந்து விடுவோம். இதுவரை பேசிய அனைத்தும் வேதாத்ரி மகரிஷியுடைய தத்துவம் பிரகாரம் நாம் வாழ வேண்டும் என்கின்ற என்னுடைய கருத்துகளாக எடுத்து அதை வாழ்க்கையில் பயனுள்ள வகையில் வாழ வேண்டும் என்கின்ற வேதாத்ரி மகரிஷியுடைய ஆசீர்வாதங்களோடும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த திருப்பூர் மண்டலத்துக்கும் அதனை சார்ந்த அனைத்து அறக்கட்டளைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிறைவு செய்து கொண்டேன். வாழ்க வளமுடன்.